ஸ்ரீ கர்க சம்ஹிதை விஸ்வஜித்து காண்டத்தின் 28ஆம் அத்தியாயம். வடக்கு குருவர்ஷத்தின் மீது யாதவர்களின் வெற்றி. வாராகிபுரியில் மன்னன் குணகர் பிரத்யும்னனின் மரியாதை. ஸ்ரீ நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, இதற்கு பின் வலிமை மிக்க கரங்களை கொண்ட பிரத்யும்னன் சுமேருவின் வடக்கு மற்றும் கொம்புகள் கொண்ட மலைகளுக்கு அருகில் அமைந்துள்ள உத்தரகுரு என்ற விசித்திரமான செழிப்பான நாட்டிற்கு சென்றார். அங்கு அவர் பத்ரா என்ற கங்கையில் நீராடி குரு ராஜ்யத்தின் ஆட்சியாளரான பேரரசர் சக்கரவர்த்தி ஆட்சி செய்த வராக நகரத்தை அடைந்தார். குணகர மன்னன் பெரும் பொருள்களை சேகரித்து 10வது அஸ்வமேத யாகத்தின் சடங்கை தொடங்கினான். அதை தேவர்களாலும் முனிவர்களாலும் சூழப்பட்டான். அவன் கருப்பு செவிகள் கொண்ட ஒரு அழகான வெள்ளை குதிரையை விட்டு சென்றான். அவனது மகன் வீரதன்வன் அதை பாதுகாக்க புறப்பட்டான். வலிமை மிக்க மகாவீரர் வீரதன்வன் 10 அக்ஷோகினி படையுடன் அந்த குதிரையை பராமரித்து நடந்து கொண்டிருந்தான். வீரன், சந்திரன், சேனன், சித்ரரகு, வேகவன், ஆம், சங்கன், வாசு, ஸ்ரீமன் மற்றும் குந்தி இந்த 10 நம்ஜிதி என்றழைக்கப்படும் நக்னஜித்தியின் மகன்கள் வெள்ளை குதிரையை சூழ்ந்து கொண்டு எல்லா பக்கங்களில் இருந்தும் பிடித்து மகிழ்ச்சியால் நிறைந்து, இது யாருடைய கைவிடப்பட்ட குதிரை என்று கேட்டார்கள். யோன் கூறி பிரத்யும்னனின் படை வந்தது. பிரத்யும்னன் நெற்றியில் கட்டப்பட்ட கடிதத்தை படித்து மிகவும் ஆச்சரியப்பட்டான். அனைத்து யாதவர்களும் கரங்களில் சிறந்த ஆயுதங்களை பிடித்து கொண்டு ஆச்சரியத்தில் படுத்திருந்தனர். நரேஸ்வரரே, அப்போது வீரதன்வாவின் படை குதிரையை தேடி வந்தது. யாதவ படையிலிருந்து எழும் தூசியை கண்டு வியந்து அவரது ஆள்கள் தூரத்தில் நின்றனர். அவர்கள் தங்களுக்குள் வலிமை மிக்க மன்னர் குணகரரின் ஆட்சி காலத்தில் குரு கண்ட பகுதியில் கொள்ளையர்களோ அல்லது மற்றவர்களோ இல்லை. பசுக்கள் மேய்ச்சலில் இருந்து திரும்பும் நேரம் கூட இல்லை. புயல் எழுந்தது போல் கூட தெரியவில்லை. சூரியனை மறைக்கும் இந்த தூசி எங்கிருந்து வந்தது என்று தங்களுக்குள் எண்ண தொடங்கினர். மற்ற படையின் ஆட்கள் இப்படி பேசிக்கொண்டிருந்த போது வில்லின் நான்மொழி, யானைகளின் எக்கால சத்தம், மன்னர்களின் அலறல், குதிரைகளின் சத்தமும் போர்க்கருவிகளின் சத்தமும் இவை அனைத்தும் இணைந்த சத்தம் கேட்டது. பின்னர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் குமாரரான பிரத்யும்னரால் ஈர்க்கப்பட்டு உத்தவர் உடனடியாக வீரதன்வனின் படையை அடைந்து தேரில் அமர்ந்திருந்த சூரியனை போல பிரகாசிக்கும் குணகரரின் மகனான வீரதன்வனை வணங்கி அவரிடம் இவ்வாறு கூறினார். அரசே, பூபலோங்க இந்திர துவாரகாதீசா யதுகுல பூஷண மகாராஜா உக்ரசேனர் ஜம்பு தீபத்தின் மன்னர்களை வென்று ராஜசூய யாகம் செய்வார். அவரால் ஈர்க்கப்பட்டு வில்லாளிகளில் சிறந்தவரான பிரத்யும்னர் பாரத வருஷம், கிம்புருஷ வருஷம் மற்றும் ஹரிவர்ஷத்தை வென்று வடக்கு குருவர்ஷத்திற்கு வந்துள்ளார். வடக்கு குருவர்ஷத்தின் அதிபதிகளும் நிச்சயமாக மகாத்மா பிரத்யும்னனுக்கு பரிசுகளை வழங்குவார்கள். குபேரன் 10 அக்ஷோகினி படையுடன் வந்த பிரத்யும்னனையும் வணங்கியுள்ளார். எனவே நீங்களும் மகாத்மா பிரத்யும்னனுக்கு பரிசுகளை வழங்க வேண்டும். அவர்கள் கட்டியிருக்கும் பலிபீடத்தை திரும்ப பெற பூமியில் வேறு யாருக்கு சக்தி இருக்கிறது? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திரனே அவருக்கு உதவியாளர். நீங்கள் பரிசுகளையும் மரியாதையையும் கொடுத்தால் அது நல்லது, இல்லையெனில் போர் தவிர்க்க முடியாதது. வீரதன்வர் கூறினார், ராஜாதி ராஜ குணகரர் தேவர்களின் அரசரான தேவேந்திரனால் வழிபடப்பட்டவர். எனவே அவர் அதை மகாத்மா பிரத்யும்னருக்கு வழங்க மாட்டார். வராகர் அழகிய சிகரமலையில் வசிக்கிறார். பூமியின் தெய்வம் எப்போதும் மிகுந்த மரியாதையுடன் அவருக்கு சேவை செய்கிறது. அவர்களின் பகுதியில் மன்னர் குணகர் வராகருக்காக தியான தவம் செய்துள்ளார். 10,000 ஆண்டுகள் நிறைவடைந்த போது வராகரின் வடிவிலான பகவான் ஸ்ரீஹரி திருப்தி அடைந்து தனது பக்தரான அரசரிடம் ஒரு வரம் கேள் என்றார். மன்னர் ஸ்ரீஹரியை வணங்கி மகிழ்ச்சியாலும் அன்பாலும் திளைத்து, இறைவா, பூமியில் உம்மை தவிர வேறு எந்த கடவுளோ அரக்கனோ மனிதனோ என்னை வெல்ல இயலாது. அதுதான் நான் விரும்பிய வரம். பின்னர் அப்படியே என்று கூறி இறைவன் அங்கு மறைந்தார். எனவே மகாராஜர் பெருக்கி
நீயே மகிமையின் குதிரையை விடுவித்து விட வேண்டும். இல்லையென்றால் நான் உன்னுடன் சண்டையிடுவேன். அதில் எந்த ஐயமும் இல்லை. நாரத மாமுனிவர் கூறினார், அரசே, இந்த துணிச்சலான தன்வகனைப் போல சொல்லப்பட்டதும் உத்தவர் தனது படைக்கு திரும்பி சென்று யாதவ சபைக்கு முழு உரையாடலையும் கூறினார். பின்னர் பிரத்யும்னரின் விழிகளுக்கு முன்பாக காளிந்தி நதியின் 10 மகன்களான ஸ்ருதகர்மா, விருஷா, வீரா, சுபாஹு, பத்ரா, ஏகலா, சாந்தி, தர்ஷா, பூர்ணமாசா மற்றும் சோமகா ஆகியோர் 10 அக்ஷோகினி படைகளுடன் போர்க்களத்திற்கு முன்னேறினர். பின்னர் யாதவ வீரர்களுக்கும் வலிமை மிக்க உத்தர குருக்களுக்கும் இடையே 2 பெருங்கடல்கள் மோதியது போல ஒரு கடுமையான போர் நிகழ்ந்தது. பளபளப்பான கூர்மையான ஆயுதங்கள் வீரர்களின் மகிமைக்கு மேலும் வலு சேர்த்தன. ஒரு கணத்தில் ஒரு பயங்கரமான இரத்த ஆறு ஓடியது. அரசரே, அந்த இரத்த ஆறு 100 யோஜனைகள் வரை நீண்டது. பின்னர் இலையுதிர் காலம் வரும்போது மேகங்கள் கலைந்து செல்வது போல மரணத்திலிருந்து தப்பிய உத்தர குருக்கள் ஓடிவிட்டனர். காளிந்தியின் வலிமைமிக்க மகன் மகாவீர பூர்ணமாசா தனது அம்புகளால் வீரதன்வாவின் தேரை உடைத்தார். தேரில்லாத பிறகும் வீரதன்வா தனது வில்லை மீண்டும் மீண்டும் முறுக்கி 20 அம்புகளால் வலிமைமிக்க பூர்ணமாசாவை தாக்கினார். இருப்பினும் பூர்ணமாசா தானே ஒரு அம்பு எய்து அந்த 20 அம்புகளையும் 2ஆக உடைத்தார். அரசரே, வீரதன்வாவும் ஒரு அம்பு எய்து பூர்ணமாசாவின் ஆழமான ஒலிக்கும் வில்லின் நாணை வெட்டினார். கடுமையான வார்த்தைகளால் நட்பை முறித்து கொள்வது போல. பின்னர் வலிமைமிக்க பூர்ணமாசா 1,00,000 எடையுள்ள கனமான கதாயுதத்தை எடுத்து உடனடியாக அதனை வீரதன்வா மீது வீசினார். கதாயுதத்தின் அடியால் துயரமடைந்த போதையில் இருந்த வீரதன்வா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மகன் பூர்ணமாசாவை தனது பரிகாவால் தாக்கினார். பின்னர் பூர்ணமாசா எழுந்து பவன் என்ற மலையை வேரோடு பிடுங்கினார். பின்னர் பகவான் ஸ்ரீஹரியின் மைந்தன் மலையை 2 கரங்களிலும் சுழற்றி மிகுந்த சக்தியுடன் வராகிபுரியில் எறிந்தார். வீரதன்வா அந்த மலையில் இருந்ததால் அவனும் அவனுடன் பெருவேள்வி நெருப்பில் வீழ்ந்தான். வாயிலிருந்து இரத்தம் கசிய அவர் மயங்கி விழுந்தார். அவரது போராட்ட குணம் போய்விட்டது. அந்த நேரத்தில் வராகிபுரியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தேவர்கள் மற்றும் மனிதர்களின் எக்காலங்கள் முழங்கின. பௌர்ணமி அன்று தேவர்கள் மலர்களை பொழிந்தனர். தனது மகன் மயக்கமடைந்ததை கண்ட மன்னர் குணகர் பலிபீடத்திலிருந்து எழுந்து தனது தெய்வீக கோலுடன் போரிட முடிவு செய்தார். மத மற்றும் சர்வ ஞானிகளில் சிறந்தவரான முனீந்திர வாமதேவர் அந்த யாகத்தில் இருந்தார். அவர்கள் போருக்கு செல்ல தயாராக இருப்பதை கண்டு அவர்களிடம் கூறினார். வாமதேவர் கூறினார், அரசரே, முழுமுதற் கடவுளான பகவான் ஸ்ரீஹரி தேவர்களின் மகத்தான பணியை நிறைவேற்றுவதற்காக எது வம்சத்தில் அவதரித்துள்ளார் என்பது தங்களுக்கு தெரியாது. பூமியின் சுமையை குறைத்து பக்தர்களை பாதுகாக்க அவர் எது வம்சத்தில் அவதரித்தார். அவரே துவாரகாபுரியில் வசிக்கிறார். உக்ரசேனரின் யாகத்தை நிறைவேற்றுவதற்காக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது மைந்தன் பிரத்யும்னனை யாதவர்களின் தலைவனாக அனுப்பியவர். குணகர், பிரம்மனே தாம் பரவர், நீயே அறிவொளிகளில் சிறந்தவர். ஆகையால் உன்னதமான பரமபுருஷரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பண்புகளை எனக்கு கூறுவாய். எவருடைய சொந்த பிரகாசத்தில் மற்றும் அனைத்து பிரகாசங்களும் உள்வாங்கப்படுகிறதோ அவரே உயர்ந்த கடவுள் பகவான் ஸ்ரீஹரி என்று அழைக்கப்படுகிறார். 5 வகையான அவதாரங்கள் உள்ளன. பகுதி, கட்டம், சாரம் மற்றும் முழுமையானது. வியாசர் போன்ற முனிவர்கள் 6வது மூலகத்தை மிகவும் சரியானது என்று அழைத்தனர். உயர்ந்தவர் வேறு யாருமல்ல, பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே. ஏனென்றால் அவர் ஒரு நோக்கத்திற்காக வந்து பல நூற்றுக்கணக்கான பணிகளை செய்துள்ளார். நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மகத்துவத்தை கேட்ட மன்னன் குணகர் தனது பகைமையை கைவிட்டு பரிசுகளுடன் பிரத்யும்னரை காண வந்தார். ஸ்ரீ கிருஷ்ணரின் மைந்தனை வலம் வந்த மன்னன் அவரை வணங்கி பரிசுகளை வழங்கிய பின்னர் விழிகளிலிருந்து விழிநீர் வழிய அடக்கப்பட்ட குரலில் பேசினார். குணகர் கூறினார், இறைவா, இன்று நான் பிறந்தேன் என்றார்.
அது வெற்றி அடைந்துள்ளது. இன்று என் குடும்பம் தூய்மை அடைந்துள்ளது. இன்று என் சடங்குகள் மற்றும் செயல்கள் அனைத்தும் உங்கள் தரிசனத்தால் வெற்றி அடைந்துள்ளன. பரீட்ச மன்னரே, பூமன்னரே, உங்கள் பாத பக்தியே இறுதி உண்மையின் இறுதி வடிவம். துறவிகளின் துணையால் நாங்கள் எப்போதும் உங்களிடம் அந்த உயர்ந்த பக்தியை அடைவோமாக. நீங்கள் தனது பக்தர்கள் மீது கருணை பொழியும் உண்மையான பக்தர், அன்பான கடவுள். தயை கூர்ந்து என்னை காப்பாற்றுங்கள். தயவு செய்து என்னை காத்தருளுங்கள். மன்னர் பிரத்யும்னர் கூறினார், அரசரே, உங்களிடம் அறிவும் பலமும் இருக்கிறது என்றால் அன்பு மற்றும் பற்றின்மையால் வகைப்படுத்தப்படும் பக்தியை தாங்கள் ஏற்கனவே அடைந்து விட்டீர்கள். என் பக்தர்களின் துணையுடன் நீங்களும் தொடர்ந்து இருங்கள். பகவதி தேவி எப்போதும் உங்களுடன் இருக்கட்டும். நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, இதை கூறிவிட்டு பக்தர்களிடம் மிகுந்த பாசம் கொண்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மைந்தரான பிரத்யும்னன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து நின்றார். அஸ்வமேத யாகத்திற்கான குதிரையை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மைந்தரான மன்னர் பிரத்யும்னன் திரும்ப பெற்றார். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் விஸ்வஜித்து காண்டத்தில் உள்ள நாரத மாமுனிவர் பகுலாஸ்வ மன்னருக்கு இடையிலான சம்வாதம் என்று அழைக்கப்படும் உரையாடலில் உருவான வடக்கு குரு வருஷத்தின் மீது யாதவர்களின் வெற்றி என்ற தலைப்பு கொண்ட 28வது அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.